என்ன ஒரு காத்துன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு நிஜமாவேங்க காத்து மழை நல்ல மனிதர்களோட ஆசீர்வாதம் சாதனையாளர்களோட சந்திப்பு கிட்டத்தட்டங்க 3825 அடி உயரத்தில் இருக்கிற மல்லீஸ்வரரை பார்க்கறதுக்கான வாய்ப்புன்னு சொல்றதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. போலாமா? இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து பயணத்தை தொடங்கியாச்சுங்க. எலுமாத்தூர், முத்தூர், வெள்ளக்கோயில் அப்படியே மூலனூர் வழியாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கீரனூர் கொண்டரங்க மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தூரமாக செங்குத்தூர் மலை தெரியுது பாருங்கள். அந்த உச்சியை நோக்கி தாங்க நம்ம பயணம் தொடங்க போகுது. காலையில் 7 மணிக்கெலாம் அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். நம்மளும் சிவனோட அருளோட அப்படியே அந்த உச்சியை நோக்கி பயணத்தை தொடங்கியாச்சுங்க. கொண்டரங்கி மலையோட அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. செங்குத்தாக இருக்க இந்த மலையோட வடிவம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிவலிங்கம் மாதிரியே காட்சியளிக்கும்னு சொல்கிறாங்க. பாதியும் பாருங்கள் அப்படியே பாறைகள்லேயே படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க. சில இடங்களில் அப்படியே பாறையில் நடந்து போகிற மாதிரியும் இருக்கும். நம்ம மலையேறும் போது தீபக் அவர்களையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. இவரை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கொண்டரங்கி மலையை ஒரு நாளுக்கு 4 முறை ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அதுவும் 1000 நாள் தொடர்ந்துங்க. இப்போ கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணிட்டாரு. இவருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணுங்க. நம்ம பாதி மலை ஏறுறதுக்குள்ளேயே ஒரு செகண்ட் ரவுண்ட் வந்துட்டாருங்க. நிஜமாவே இவரை பார்க்கும்போது மலை ஏறாதவங்களும் ஏறிடுவோன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக பயங்கர காற்றுங்க. ரொம்ப பார்த்து தான் வரணும். இங்கெல்லாம் நிஜமாவே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா எப்படி ஏறி இருப்போம் அப்படின்னே தெரியாது. பாலுநாயக்கர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் தான் இந்த கம்பி ஃபுல்லாக போட்டதாக சொல்கிறாங்க. 85 வயசுலேயும் இன்னும் மலையேறி இறங்கிட்டு இருக்காராம். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணுங்க. நம்மளும் கோவிலை ரீச் ஆகிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கே பூ, பழம், தேங்காய், பொங்கல்னு எல்லாமே கொடுத்தாங்க. பசிக்கு பொங்கல் நல்லா சாப்பிட்டோங்க. சைடில் பாருங்கள் அப்படியே பாறைக்குள்ளே ஒரு ஊற்றுங்க. அங்கேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. தண்ணி அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இங்கேருந்து அப்படியே மேலே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வியூ பாயிண்ட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. ஒரு பாயிண்டில் போய் பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டோம். எப்படா ஏறுறது அப்படின்னு. ஆனால் சங்கிலிலாம் இருக்குங்க. அப்படியே பிடிச்சி மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாதையை கடந்ததுமே அப்படியே மலை உச்சியை ரீச் பண்ணிட்டோங்க. இங்கேயுமே சாமியெல்லாம் கும்பிட்டு தீபக் ப்ரோ 4 ரவுண்ட் முடிச்சுட்டு வெற்றிகரமாக நின்னார். அவருக்கும் வாழ்த்து சொல்லியாச்சு. இவரோட ஐடி டேக் பண்ணுறேன், முடிஞ்சால் அவருக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்படியே வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளும் கொஞ்சம் நேரம் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறுறதை விட இறங்குறதும் பார்த்து ரொம்ப நிதானமாக இறங்குற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த தடம் தெரியுது பாருங்கள், கோவிலோட எண்டு. நம்ம இறங்கும்போது இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாலுநாயக்கர் ஐயாவை நேரில் பார்த்து நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் இன்னும் பாருங்கள் இந்த கம்பி தான் சரி பண்ணிகிட்டு இருந்தார். நிஜமாவே கொண்டரங்கி மலையோட பயணம் ஒரு இனிமையான பயணம் அப்படின்னு தான் சொல்லணுங்க.